என்னப்பா இது, நேரமே சரியில்லையே. வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு, நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. உங்க காலில் வேணாலும் விழுறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருந்த? நீ லண்டனுக்கு போன் பண்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க பாருங்க, நீங்களாம் பண்ற இந்த விஷயம் நல்ல விஷயம் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க, திருந்திருங்க. ஏன் சொல்றேன்னா, இதனால லட்சக்கணக்கானவங்க உயிர் போயிரும். கண்டிப்பா அப்படி லட்சக்கணக்கானவங்க சாகிறத உன்னால கண்டிப்பா பார்க்க முடியாதுல்ல. Have a safe trip to hell. Goodbye. ஏய், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் கொண்டீங்க? ஏய், நீ எதுக்குப்பா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? இது தினமும் பண்றது தானே. இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கோம். அவன் யாரு? அவனை பிடிங்க. ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அங்க போய் பாருங்க. நீ இந்த பக்கமா போய் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். என்னை கொண்டாடாதீங்க, என்னை கொண்டாடாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுருங்க. நீ தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்துட்ட. நீ செத்துதான் ஆகணும். ஐயோ வேண்டாம், என்னை கொண்டாடாதீங்க ப்ளீஸ். என்னை கொண்டாடாதீங்க, என்னை கொண்டாடாதீங்க. சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, பாடி எங்க? பாடி அங்க இருக்கு சார். அதோ அங்க. வெரி குட், நீங்க நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க இவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டா நாங்கள் காண்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ. சரி சார். சார், வண்டி எடு, போலாமா? இது என்ன சத்தம்? போய் பாரு. துணி அப்படி கீழே வந்தது. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவங்க அவங்க என்னை கொண்டுடுவாங்க. என்னை விட்டுடு. காப்பாத்துங்க. சார், நம்ம சிஐடி சார் இருந்து எவ்வளவோ கேஸை பார்த்துருக்கோம். ஆனா இது நாள் வரை இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை சார். அதுவும் பணம் உயிரோட வந்திருக்கு சார். ஃப்ரெட்டி, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி கேஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா ரமேஷ் சாகவே இல்லையே. சோலங்கி, நீங்க என்ன சொல்றீங்க? மர்டர் சீனுக்கே நாங்க போய் தெளிவா பார்த்தோமே. இதோ நிக்கிறானே ரமேஷ். ஹார்ட் பீட் இல்ல, பல்ஸ் இல்ல, மூச்சு கூட இவன் விடலையே. இருங்க, காம் டவுன். அப்புறம்
பாஸ் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்கு காரணம் மரணம் இல்ல. அப்புறம் என்ன காரணம் சொல்லுங்க. அதுக்கு காரணம் ஜெனியம்ங்கிற ஒரு கெமிக்கல். அது ரமேஷோட ரத்தத்துல இருந்தது. ஜேனியம்? ஆமாம் பாஸ். ஜேனியம்? ஜெனியம்? இது எந்த மாதிரி கெமிக்கல்? ரமேஷ் பயப்படாதீங்க, இப்ப அந்த கெமிக்கலோட வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே டாக்டர், இந்த கெமிக்கல் அப்படி என்ன செய்யும்? பூர்வி, இது ஜேனியம். இந்த ஜேனியம் ஒருத்தரோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அந்த ஆளுக்கு பல்ஸ் முதல்ல நின்னுடும், அவரோட ஹார்ட் பீட் கூட நின்னுடும், அவரோட மூச்சு கூட நின்னு போயிடும். அந்த ஆளு செத்து போயிட்டதாவே நமக்கு தோணும். அப்படித்தானே சொல்லுங்க? ஆமா பாஸ். ஆனா டாக்டர் சார், இந்த கெமிக்கல் ஜெயினத்தோட எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்கும்? அதிகபட்சம் 12 மணி நேரம். 12 மணி நேரமா? சரிங்க ரமேஷ், எதுக்கும் நல்லா யோசிச்சு பதில சொல்லுங்க. நீங்க மயக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இந்த கெமிக்கல் உங்க வயிற்றுக்குள்ள போச்சு? இல்ல சார், நான் வீட்டு சாப்பாடு தான் சார் சாப்பிட்டேன், அதுவும் என் கையால சமைச்சு. இல்ல 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 சச்சின், இந்த ஜேனியத்தை சாப்பாட்டுல கலந்து கொடுக்கல. ஏன்னா இந்த ஜேனியத்தோட எஃபெக்ட் உடனே தெரிஞ்சிடும், உடம்புக்குள்ள போனதுமே ரியாக்ஷன் காட்டிடும். ஆமா, 15ல இருந்து 20 செகண்டுக்குள்ள ஒருத்தர் விழுந்துருவாரு. சரி ரமேஷ், நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க மயங்கறதுக்கு முன்னாடி கரெக்டா என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? இல்ல சார், எதுவும் நடக்கல. நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். சரிங்க, நீங்க பைக்ல தான் போயிட்டு இருந்தீங்க. ஏதாவது நடந்திருக்கணும் இல்ல? ஏதாவது நடந்துதான் அந்த ஜேனியம் உங்க உடம்புக்குள்ள போயிருக்கணும். சொல்லுங்க, திரும்பவும் நல்லா செக் பண்ணுங்க. சரிங்க பாஸ். முதல்ல சட்டை பட்டன்லாம் கழட்டுங்க. இது என்ன சலங்கி? ஏதோ கூர்மையான ஆயுதத்தால கட் பண்ண மாதிரியே இருக்கு. ஆனா சார், ஒருத்தர் ஏன் இப்படி பண்ணணும்? அவரை கொல்ல முயற்சி பண்ணவரு ஏன் ஒரு செத்தா மாதிரி நடிக்க வச்சுட்டு போகணும்? சச்சின், யாரையோ ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. யாரோ இவரை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சு தான் இப்படி பண்ணிருக்காங்க. ரமேஷ், நல்லா யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி சொல்லுங்க, யார் உங்களை தாக்குனது? ஏன் இப்படி பண்ணீங்க? அவன் யாரு? தயவு செய்து என்ன கொன்னுடாதீங்க சார். நீ தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்துட்ட. நீ செத்துதான் ஆகணும். இப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? இல்ல, நீங்க என்ன இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக வர வச்சீங்களா என்ன? டைம் பாஸா? ஜானஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லையா? இல்ல. ஏன்? அதான் காரணம். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புகுந்த வீட்டுக்கு முத தடவை வரும்போது மாமனார் வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் முகத்தை காட்டுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவா. கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கும், கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவ முகத்தை காட்டும் போது அவளுக்கு எல்லாரும் தட்சிணை கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வர வச்சீங்களா என்ன? அதுக்காக இல்ல, நான் எதை புரிய வைக்க முயற்சி பண்றேன் தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா தான் இருக்க சொல்றேன். நீங்களும் உங்க முகத்தை காட்டுறதுக்கு நேரம் சீக்கிரமாவே வரும். சொல்லு, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல பாஸ், இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே அந்த பெரிய மீனோட ஜாதகம் நம்ம கைக்கு வந்துடும். இந்த தடவைக்கு எப்படியாவது எதை செஞ்சாவது அந்த பெரிய மீன் நம்ம கையில சிக்கி ஆகணும். புரிஞ்சதில்ல? ஆமாம் பாஸ், வெறும் மீன் மட்டும் இல்லை, ஒரு முதலையே வலையில சிக்கிக்கும். சரி, நம்ம அடுத்த பிளான் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியா போகுதா? பிளான் படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு பாஸ்.
அப்புறம் துபாயிலேருந்து வர அடுத்த ஃப்ளைட்டில் பொருள்லாம் வரப்போகுது. குட், வெரி குட். பயணிகள் கவனத்திற்கு, அடுத்த விமானம் புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் தங்கள் பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளவும். விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் அவர்களது உடைமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பயணிகள் கவனத்திற்கு, அடுத்த விமானம் புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் தங்கள் பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளவும். விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் அவர்களது உடைமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். உங்களோட பாஸ்போர்ட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? பாஸ்போர்ட்டா? ஆமாம். ஷோர். துபாயிலிருந்து வரீங்களா? எஸ். என்ன வேலையா துபாய் போயிருந்தீங்க? அது சும்மா லீவை என்ஜாய் பண்ண போயிருந்தேன். லீவுக்காக போயிருந்தீங்களா? உங்கள் லீவு எப்படி இருந்துச்சு? நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க? அது ஒன்றும் இல்லை, எங்கேயும் போல. ஹோட்டல் ரூமே ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் வெளியே எங்கேயும் போல, அங்கேயே இருந்துட்டேன். அது சரி. சரி, நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்கி இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரெசிடென்சி ஏதோ நினைக்கிறேன். அது சாரி, மறந்துட்டேன். மறந்து போச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நடக்கிறது தான். இதா உங்கள் பேக்கா? ஆமாம். இந்த பேக்கில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, இதில் வேற ஒன்றும் இல்லை, வெறும் துணிங்க மட்டும்தான் இருக்கு. துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம். இல்லை இல்லை இல்லை, இது வெறும் இந்தியன் துணி தான். சரி, எதுக்கும் நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்கன்னு பார்க்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சார் சார் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் ஒரு நிமிஷம், இவரை கொஞ்சம் உள்ளே கூட்டிட்டு வாங்க. சார் எதுக்கு சார் நான் உள்ளே வரணும்? என்ன விஷயம் சார்? சார் இது என்ன விஷயம் சார்? எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இது வெறும் ரொட்டீன் செக் தான். என்னாச்சு சார்? நீங்கள் ஓகே தானே? உடனே சிஐடி கால் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்படி எல்லாம் பண்ண மாட்டார் இவரு. உனக்கு தெரியுமா இவர் யாருன்னு? இல்லை சார், நிஜமாவே இந்த ஆளு தான் சார். நான் சொல்கிறேன்ல சார், இவர் தான் சார் அவரு. இவர் தான் சார் அந்த ஆளு கொன்னாரு. என்னையும் தாக்க வந்தாரு சார். இவர் உன்னை தாக்குனாரா? பால் எது தண்ணி எதுன்றது இப்ப தெரிஞ்சு போயிடும். தயாவுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். தயா சார், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். நேற்றுலேருந்தே ஆஃப் தான் சார். அவர் நேத்துலேருந்து பியூரோவுக்கும் வரல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா சார்? கண்டிப்பா தயா ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு. இல்லைன்னா நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் உயிரோட வச்சிருக்கத்தான் இவருக்கு கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ரெண்டாவது ஆள் யாரா இருக்கும்? எனக்கு எதுவுமே புரியல. நம்ம தயா தேவையில்லாம இந்த பிரச்சனைல எதுக்காக சிக்கிட்டு இருக்காரு? எப்படி வண்டி ஓட்டுறான்னு பாரு.
கத்தியா? இந்த கெமிக்கல் கூட இவர்கிட்ட இருக்கா? கத்தி, கன்னு, ரைஃபிள், இந்த கெமிக்கல். இந்த ஆளு ஏன் இதெல்லாம் வச்சிருக்கான்? எல்லாமே ஃபேக் ஐடியாஸ். கண்டிப்பா இந்த ஆள் ஒரு கிரிமினல் தான், கான்ட்ராக்ட் கில்லர். இவன் மொபைலுங்க. பாஸ்வேர்டு, ஃபிங்கர் பிரிண்டா? திறந்துருச்சு. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு ப்ளூ ஸ்டார் ஹோட்டல்ல 422 மீட் பண்ணலாமா? ரூம் நம்பர் 422. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. ஃபோன் பண்ணலாம். பஞ்சுவலா இருக்கான். அவனே தான். போய் பாரு. ஹலோ, அவனே தான் சார். அப்போ நீதான் ஜெனஸா? பாதி பணத்தை உன்னோட அக்கவுண்ட்ல போட்டுட்டோம். மிச்ச பணத்தை வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தரோம். சரியா? என்ன வேலை? சரியான நேரம் வரும்போது என்ன வேலைன்னு தெரிஞ்சிரும். உன்னோட வாய்ஸா அது? உன்னோட குரலே வித்தியாசமா இருந்துச்சு. போன்ல கொஞ்சம் வேற மாதிரி கேட்டுச்சு. 105 குரல்ல மாத்தி பேசுற மிமிக்ரி திறமை என்கிட்ட இருக்கு. எப்ப எந்த குரல்ல வேணாலும் பேசுற சூழ்நிலை வரலாம். வாவ் 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 வாவ், அருமை. கோகினூர் வைரம், கோகினூர் அற்புதம். நாம பண்ண போற இந்த வேலைய இவரை விட சூப்பரா யாராலையும் பண்ண முடியாது. பாஸ், எனக்கு இந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பா படுது. நீங்க அனுமதிச்சீங்கன்னா அந்த விடுகதையை நான் கேட்கிறேன். அதுக்கான தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஆசைப்படுறல்ல, உன்னோட ஆறுதலுக்காக நீ கேட்டுக்கோ. என்ன ஜெனஸ், ஓகே தானே? சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. காட்டோட ராஜா யாரு? உல்ஃப்.
ஓநாய். ஓநாய் தான் காட்டோட உண்மையான ராஜா. ஏன்னா யாராலையும் அதை வளர்க்க முடியாது. உண்மையாவே சரியான பதில். பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. இப்ப உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சுல, இவர்தான் ஜானஸ். சரி, நீங்க எல்லாரும் அவங்க மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த பாக்ஸ்ல வைங்க. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல, ஏன்னா இது டாப் சீக்ரெட் மிஷன். ஃபோன். உங்ககிட்ட வேற ஏதாவது ஃபோன் இருக்கா? இது என்னது? என்னோட வேலை அப்படிதான், எப்பவுமே 2 ஃபோன் தேவைப்படும். இப்ப நான் மறந்துட்டேன். ஹேய் ரமேஷ், ஞாபகப்படுத்து, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உன் மூளைக்கு ஏதாவது தட்டுப்படுதா சொல்லு. ஏதாவது கேட்டியா? உன் முன்னாடி அவங்க ஏதாவது பேசி இருக்கணும்ல. அதுல யாரோ ஒருத்தர் பார்சல் நாளைக்கு வந்துரும்னு சொன்னாரு. பார்சலா? ஹலோ, சரி வந்துடுறோம். டாக்டர் சார், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இவரை செக் பண்றப்போ இந்த ட்ரக்ஸை அனுப்பி வைக்கிறதுக்கான அட்ரஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், வேற எதுவும் கிடைக்கல. சரி, நீங்க பண்ண வேண்டிய எல்லா டெஸ்டும் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. அப்போதான் இது எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சார், ஆ, அந்த ரமேஷ் ஏதோ பார்சல் பத்தி சொன்னால சார். பார்சல் நாளைக்கு வந்துரும்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க ட்ரக்ஸ் பார்சலை பத்தி எதனா பேசியிருப்பாங்களோ? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சச்சின். அந்த பார்சல் ட்ரக் பார்சலா தான் இருக்கும். தெரியல இந்த மாதிரி எத்தனை பேர் சிட்டிக்குள்ள வந்திருக்காங்கன்னு. ட்ரக்ஸை எத்தனை பேர் மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ ரியலி? ஓகே, குட், தேங்க்யூ ஜானஸ், மை டியர் ஃப்ரெண்ட். பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. புரியலையா? நான் புரிய வைக்கிறேன். எந்த நேரத்துக்காக நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தனோ அது வந்துடுச்சு. எந்த ஆளை நீ கொலை பண்ணணுமோ அவரு கண்ட்ரி பார்க் ஹோட்டல்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேர் என்ன? பாஸ், பாஸ், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி என்னப்பா புது பிரச்சனை? பாஸ், அது ஏர்போர்ட்ல நம்ம கொரியர் மாட்டிக்கிச்சு பாஸ். என்ன சொல்ற? பாஸ், ஒரு பாக்கெட் அவன் வயிற்றுல கலந்துருச்சு. அவன் அங்கேயே இறந்துட்டான். சரி, மத்தவங்களாம் எங்க? மற்றவங்க எல்லாம் சரியா வந்து சேர்ந்துட்டாங்க. அதுல ஒருத்த மட்டும் இறந்துட்டதுனால மாட்டிக்கிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒருத்தன் தானே மாட்டிருக்கான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. மிச்சம் இருக்கிற சரக்கு நம்ம லட்சியத்தை அடைய அது மட்டும் போதும். பாஸ், இன்னொரு முக்கியமான தகவல்.
காளியா ஒரு தகவல் சொன்னா சிஐடிக்காரங்க ஜெனஸை தேடுறாங்கன்னு. ஜனஸ், இது என்ன புது தகவலா இருக்கு? அந்த சிஐடிக்கு உன்னை பத்தி எப்படி தகவல் கிடைச்சிருக்கும்? எப்படி? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? இவன் தான் சிஐடிக்கு தகவல் கொடுத்திருப்பான். இந்த ஆளு பிரச்சனையான ஆளுன்னு நான் தான் சொன்னேன்ல. சிஐடி எல்லாம் விடுங்க. இது வரைக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கு கூட என் மேல சந்தேகம் வந்ததில்ல. உங்க கேங்குக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். உங்க குரூப்புக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தன் தான் சிஐடி கிட்ட என்ன பத்தின தகவலை சொல்லி. வாய்க்கு வந்ததெல்லாம் வளராத. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலேயே பழி போடுவ? எனக்கு இந்த போவா மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான். இத பாரு, வார்த்தையை அளந்து பேசுங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நோ, அதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. இவன் 10 வருஷமா எனக்கு நம்பிக்கையான ஆளு. சரி, ஓகே. எல்லாரோட மொபைலையும் இப்பவே செக் பண்ணுங்க. யார் துரோகின்னு இப்பவே தெரிஞ்சிடும்ல. ரைட். போன் இருக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஒவ்வொரு போனையும் ரொம்ப டீட்டெயிலா செக் பண்ணுங்க. அப்பதான் அந்த துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். பாஸ், ஒரு ஃபோன் காணோம். இது யாருது? இந்த போவா போனா தான் இருக்கும். என்னோட போன் இங்க இருக்கு. அப்போ காணாம போனது யார் போனு? டாக்கா, ஓ ஃபோன் எங்க? என்னது தெரியாதா? இவனை செக் பண்ணு. இது என்னது? அவ்வளவு சுலபமால இவன் சாவக்கூடாது. இவனை கொல்ல வேற மாதிரி பிளான் பண்ணலாம். அவனை கூட்டிட்டு போங்க. வாடா. நடடா. கிரிக்கெட் மேட்சுக்கான டைம் வந்துடுச்சு. செஞ்சுரி அடிச்சிட்டு தான் திரும்ப வரணும். சரியா ஜனஸ்? செஞ்சுரி இல்ல, டபுள் செஞ்சுரி அடிப்பேன். யாரு சார்? ரூம் சர்வீஸ். ரூம் சர்வீஸா? நாங்க இன்னைக்கு எதுவும் கேட்கவே இல்லையே. சார், இன்னைக்கு எங்க ஹோட்டலோட ஆண்டு விழா. காம்ப்ளிமெண்டரி ஸ்வீட்ஸ் கொடுக்கலான்னு நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டு விழாவா? வினோ, யார் என்னன்னு பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கால் பண்றேன். ஐ கால் யூ பேக். யா. ஏ வினோத், கேக்கு பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஏய், யார் நீ? யாருன்னு சொல்லு. யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. கண்ண கீழே இருக்கு. ஏய், கண்ண கீழே இருக்கு. உங்களுக்கு பணம் ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? செக்யூரிட்டி. வேண்டாம். போலாம். சார், இந்த ஃப்ளோரோட சிசிடிவி கேமரால தயா சாரை பார்த்திருக்காங்க. இது மாஸ்டர் கீ. இதை வச்சு எல்லா ரூமையும் திறக்கலாம். வாங்க, பார்த்துக்கலாம். சார், இங்க பாருங்க. கதவு கீழே ரத்தம் இருக்கு பாருங்க. Oh my God. சார், உயிர் இருக்கு. சீக்கிரமா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. சார், இவர் சுனில் சார், ஓஷியானிக் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். நீங்களா யாரு? பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் சிஐடிங்க. பயப்படாதீங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. பொறுமையா உட்காருங்க.
உட்காருங்க, இப்படி உட்காருங்க. பயப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. சார் இங்க புல்லட் பட்டிருக்கு சார். சுனில் சார், இங்க என்ன நடந்தது? இந்த புல்லட் அடையாளம் எப்படி வந்தது? அப்புறம் இவர் யாரு? இங்க என்ன நடந்தது? ஒரு ஆள் என்ன கொல்ல வந்தாரு, ஆனா திடீர்னு என்ன கொல்லாம திரும்ப போயிட்டாரு. கொல்ல வந்துட்டு கொல்லாம போயிட்டாரா? ஒரு நிமிஷம், இவரானு பாருங்க. இவர்தான் அந்த ஆளா? ஆமா, இவர்தான், இவரேதான். டென்ஷன் ஆகாதீங்க சுனில் சார். இவரு ஒரு அண்டர் கவர் சிஐடி ஆபீசர். சிஐடி ஆபீசர். நீங்க லண்டன்ல தானே இருந்தீங்க, இங்க என்ன செய்றீங்க? ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. நான் அதை தடுக்க தான் வந்திருக்கேன். அசம்பாவிதமா? என்ன அசம்பாவிதம்? எனக்கு ஒரு கால் வந்தது. அதுல பேசின ஒருத்தவன் என்னோட கம்பெனியோட புது எனர்ஜி ட்ரிங்க் லான்ச் ஆயிடுச்சுல்ல, அதனால லட்சக்கணக்கான பேர் இறந்துருவேன்னு சொன்னான். எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மூலமா மக்கள் இறந்து போவாங்களா? என்ன சொல்றீங்க? எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்கு? மந்திரவான ஒரு ட்ரக் இருக்கு. அது ஒரு வேளை யாருக்காவது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முடிஞ்ச போயிடும். மை காட் சச்சின், ஒரு ஆளு ஏர்போர்ட்ல இறந்து போனார்ல, அந்த ஆளு தான் இதை வயிற்றுக்குள்ள வச்சு கடத்திட்டு வந்திருக்காரு. ஆமா சார். சரி, ஓகே. உங்களை மீறி உங்க கம்பெனில எப்படி அலோவ் பண்ணீங்க? நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன். என் தம்பி பையன் தான் இப்ப பாத்துக்கிறான். சரி, அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். மை காட். என்னாச்சு சச்சின்? சார், இன்னைக்கு ஆக்வா மால்ல ஒரு புது எனர்ஜி ட்ரிங்கோட ப்ரொமோஷன் நடக்க போகுது. அங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இதை ஃப்ரீயா கொடுக்க போறாங்க சார். ஜிண்டா மோன் எனர்ஜி ட்ரிங்க் சார். சார், இது அதே எனர்ஜி ட்ரிங்க் தான் என் கம்பெனியோடது. சார், இந்த ஈவெண்ட்டை உடனே தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா பெரிய அசம்பாவிதம் ஆயிடும், நிறைய பேர் இறந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. ஒரு புது எனர்ஜி ட்ரிங்க். அதோட பேரு ஜிங்டாமோன். இந்த எனர்ஜி ட்ரிங்கோட டேக்லைன் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தர் இதை ஒரு தடவை குடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வாழ்க்கைய ஆனந்தமா வாழ்வாங்க. இந்த ஆனந்தத்தை நாங்க கொண்டாட உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுக்க போறோம். ஓகே, இதை யாரு ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க? மேடம், நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எஸ் சார், வாங்க. இந்தாங்க உங்களோட ட்ரிங்க். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்டுங்க! இது குடிச்சதும் அப்படியே எனர்ஜியா ஏறுதுங்க உடம்புல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தர் ஒரு தடவை இந்த ட்ரிங்கை குடிச்சா அவங்க இதுக்கு அடிமையாயிடுவாங்க. நீங்க இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறீங்களா? வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்றேங்க. பாத்தீங்களா பாஸ், பறவைகளுக்கு இறை பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், அருமை. இனி கோடிக்கணக்கா கொட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லு, என்ன பிளான் பண்றீங்க? மால்ல என்ன நடக்க போகுது? எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு எதுவும் தெரியாதா? சொல்லலன்னா சாப்பிட்றதுக்கு கூட வாயை திறக்க முடியாது. உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன் உயிர் போயிடும்டா. ஒழுங்கா சொல்லு. கொண்டுடாதீங்க சார், கொண்டுடாதீங்க. நான் சொல்றேன். சொல்லு. இங்க மால்ல எனர்ஜி ட்ரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். புது எனர்ஜி ட்ரிங்கோட அறிமுக விழா. கங்க்ராச்சுலேஷன், நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. என் வேலை முடிஞ்சது. சரி, என்னோட பணம் எப்போ வரும்? உன் பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ. நிறுத்துங்க, அந்த எனர்ஜி ட்ரிங்கை யாரும் சாப்பிடாதீங்க. அதுல விஷம் இருக்கு. இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது கொடுங்க. யாரும் குடிக்காதீங்க ப்ளீஸ். இந்த சிஐடிங்க எப்படி வந்தாங்க? யாரும் குடிக்காதீங்க.
இந்த சுனில் எப்படி உயிரோட இருக்கான்? எனக்கு தெரியல பாஸ். சுனிலை நாங்க கொன்னுட்டோமே. இங்க இருந்து போலாம். பாஸ்ட் மூவ். ஜனஸ், நீங்க என்ன பண்ற? சிஐடிங்க வந்துட்டாங்க. வா போலாம். எங்க என்ன இவ்வளவு அவசரம்? சிஐடியை மீட் பண்ணாம உன்னால எப்படி போக முடியும்? என்ன சொல்ற? டேய் முட்டாள, இவர் யாருன்னு தெரியுமா? இவர் எங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா. நான் தான் சொன்னல இவன் தப்பான ஆளுன்னு. இவன் பேச்சு நான் கேட்டு இருந்தனா நீ இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். நீ கொண்டு இருப்பியா? நான் துரோகியா? துரோகி இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டு வேடிக்கலாம் மாட்டான். இருட்டு வேலை பண்றியாடா? அவன் தான் என் தம்பி பையன். அவனை பிடிங்க. நில்லு. என்ன மாப்பிள, மாமனை சந்திக்காம போனா எப்படி? சார் நான் என்ன பண்றது? கம்பெனி லாஸ்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. பெரியப்பாவும் எதுவும் கண்டுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் கம்பெனியோட லாஸ் சரி கட்டுறதுக்கு தான் சந்தைக்கு ஒரு புது எனர்ஜி ட்ரிங்கை கொண்டு வர பிளான் பண்ணேன். நீ புதுசா அறிமுகப்படுத்தினிய ஜின்டோமால், அதான் அந்த புது எனர்ஜி ட்ரிங்க் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக அதுல மந்துருங்கிற ட்ரக்ஸை நீ கலந்துருக்க. அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறவங்க எல்லாம் அதுக்கு அடிமையாகணும்னு நினைச்சல? ஆமா, அதுக்கு எல்லாரும் அடிக்ட் ஆகணும்னு நினைச்சேன். வாய மூடு. உனக்கு அசிங்கமா இல்ல? நான் இந்த கம்பெனிய என்னோட உழைப்பாளையும் நேர்மையாலையும் இத்தனை வருஷமா வளர்த்தனும். அந்த கம்பெனி மூலமாவே நீ மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. நம்ம கம்பெனி நஷ்டத்துல போனதும் நான் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் என்னதான் பண்றது? நீங்க கம்பெனியை மொத்தமா காலி பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட்ல கிளம்பிட்டீங்க. என்னால பொறுமையா இருக்க முடியுமா? நான் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். வாய் மூடு. பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்க நினைச்சா நேர்மையையும் மனுஷத்தன்மையையும் யாரும் இழக்க கூடாது. அப்படி பண்றவன் தான் உண்மையான பிசினஸ் மேன். புரியுதா? ஆனா நீ உன்னோட பேராசைக்காக மக்களோட உசுரோட நீ விளையாடி இருக்க. நீ தயாரிச்ச எனர்ஜி ட்ரிங்க் உன்னோட வாழ்க்கை எனர்ஜியை ஜெயில முடிவு பண்ண போகுது. அதுக்குள்ள உனக்கு தூக்கு உறுதியாயிடும்.